வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஹிந்தி ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக இப்போ திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு சித்தாரே சமீர்பர் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அமீர் கான் அவர்கள், ஜெனிலியா அவர்கள். இந்த படம் வந்து முக்கியமாக தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரசன்னா அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் மூவியான சாம்பியன்ஸ் அப்படின்ற படத்தினுடைய அடாப்ஷன் வெர்ஷன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ட்ரைலர் கட்டே ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபீல் இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படம் அடுத்து அமீர் கானோடைய 1000 crore அடங்குமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். சித்தாரே சமீர்பர் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமீர் கான் ஒரு பேஸ்கெட் பால் கோச். ஸோ அவருக்கும் தன்னுடைய பெரிய அதிகாரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் போய் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணி போலீஸ்காரை ஹிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு வேற ஒரு டீம் தரும். இது வந்து இந்த டீம் கிடையாது. அதுமாதிரி நீங்கள் ரெகுலராக பேஸ்கெட் பால் கோச் விடுவீங்களா, அந்த டீம் கிடையாது. இது வேற ஒரு டீம். ஆத்திசம் அப்படின்ற ஒரு மெடிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை கொண்ட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பேஸ்கெட் பால் கோச்சாக போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீமை மீட் பண்ணார். டீம் மீட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களாம் பைத்தியங்களை வச்சு எப்படி மேய்க்கிறது அப்படின்னு ஒரு ட்ரபிள் ஆகிறாரு. ஸோ அந்த ட்ரபிள்லேருந்து எப்படி அவர் வெளியே ஆனார், ஸோ அவரோட சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தில் வந்து பாசிட்டிவில் தான் இந்த படமே இருக்குன்னு சொல்லலாம். எஸ், படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் அப்படின்றத தாண்டி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது எப்படி சொல்கிறோன்னா, நம்மளுக்கு கை கால் எல்லாமே உடல் உறுப்புலாம் நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே நிறைய குறைகள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த கவலைகளை மறந்து அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டேக்கனாக இருந்தது. அவங்க அது அமீர் கான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவங்க பாட்டில் அதை போயிட்டே இருக்காங்க. கவலை இல்லை அப்படின்னு. கவலை இன்றைக்கி வர கவலை, அது இன்றைக்கோட போயிடுச்சு, நாளைக்கு அதை எடுத்துகிட்டு போக தேவையில்லை, நம்ம பாட்டில் நான் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. நான் அவங்களுக்கு கோச் இல்லை, கோச் எனக்கு, அவங்க தான் எனக்கு கோச் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன லைனாக இருக்கட்டும். அதுமாதிரி படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா, ஒரு மாதிரி ஒரு எமோஷனலாக சென்டிமெண்டலாக அப்படிலாம் இந்த மாதிரி சீன்ஸ் வைக்காமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு எமோஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க பார்க்குற சந்தோஷமாக இருக்கு அந்த சீன்ஸ். அந்த சீன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பையனை வந்து அந்த ஆதிசம் கொண்ட ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பயப்படுவான். அதனால் குளிக்காமல் கப்பாக இருப்பான். அவரை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு அமீர் கான் பயங்கரமாக ட்ரை பண்ணி எலிலாம் வச்சு ட்ராமா பண்ணி ஒரு குளிக்க வச்சுருவார். அந்த பையன் படுற சந்தோஷம். அதேமாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லாஸ் நடக்கும். அந்த லாஸ் நடக்கிற சீன்ஸில் கூட எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரு எந்துவாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் பிளேஸ் இல்லை, நாங்கள் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் பிளேஸ் நீங்கள் வின் பண்ணலப்பா, நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு. இல்லை நாங்கள் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோமே அப்படின்னுவாங்க. ஸோ அந்த சீனாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ்ஸாக நிறைய நிரம்பி வெளியுது. அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். அதுமாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலுமே சரி, அமீர் கான் வந்து இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த மூவி தான் நடிச்சிருக்காரு தவிர்த்து படத்தில் இந்த ஹீரோயிசம், இந்த டைலாக் பேசுறது, அந்த மாதிரி எதுவுமே அந்த சீனே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஈஸியாக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அவரை கண்டிப்பாக பாராட்டலாம். ரொம்ப டவுன் டு ஒர்த்தாக அந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுமாதிரி காமிக்கல் வே ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அந்த பசங்க பண்ணுற ஒவ்வொரு லூட்டிக்கும் இவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸை அடி வாங்குவார், மூக்க உடைஞ்சிரும், பாலை தூக்கி போடுவாங்க, என்னென்னமோ அவர் போட்டு பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஆனால் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் போக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒருத்தனாக ஆகிடாரு. அவங்க எல்லாருக்குமே இவர் பிடிக்க போக ஆரம்பிச்சது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸும் இந்த படத்தில் நிரம்பி இருந்தது. அதுமாதிரி ஜெனிலியாவோட கேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. அது லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரும் வடிவமைக்கப்படுறதா இருக்கட்டும். அதேமாதிரி அமீர் கானோட அம்மாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம் பற்றி பேசுவாங்க, அந்த கேரக்டராக இருக்கட்டும். அதுமாரி ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிடிச்சது இருக்கும், பிடிக்காமல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில். ஸோ அது எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர எனர்ஜெட்டிக்காக சூப்பராக போகிற வேகமே தெரியல அப்படின்னு தான் சொல்லிடணும். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில், அதாவது வந்து இவங்க ஒரு ஹோட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஸோ இந்த ஹோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் சீனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் லேக் அடிக்குது. மேபி அந்த டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமோ தோண வைக்குது. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி மக்கள் வந்து அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தன்னறியாமையே அந்த சீட் எட்ஜுக்கிட்ட வந்து
போட்டுறான்னுவாங்க. ஆனால் இங்கே வேற ஒன்று நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் கூட அது நல்ல ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த படம் ஒரு வேளை பார்க்க போனீங்கன்னா, நான் சொல்கிற இந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்போது நீங்கள் படத்தை பார்த்துட்டு அப்படியே மக்களையும் ஒரு லுக்கு அடிங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். அந்தளவுக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸாக படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது. நிறைய இடங்கள் ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது. சாரே சமீர்பருக்கு அப்புறம் எனக்கு நான் இந்த படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் வந்து சொன்னால், ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாகவே சொல்லுவேன், ஹிந்தி வடக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸோ இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கோச் பண்ணுறது கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிளேயர் ஆக்குறது அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகிற வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே படத்தில் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இந்த படத்தினுடைய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பாராட்டணும். படம் ஃபுல்லாகவே அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கண்டினியூட்டி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தில் நிறைய நல்ல வசனங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து சொற்பொழிவாட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயங்களை கொடுக்குற மாதிரியான வசனங்கள் இருக்குது. அது வந்து அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தில் குறையெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. இந்த குறைன்னா நான் சொன்ன அந்த செகண்ட் ஹாஃப் லென்த் மட்டும் தான். ஓவரால் டியூரேஷன் லென்த் கூட வச்சுக்கோங்களேன். மற்றபடி மஸ்ட் வாட்ச் படம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆஃப்டர் டங்கலுக்கு அப்புறம் அமெரிக்கானுக்கு இந்த படம் 1000 crore கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கண்டிப்பாகவே இருக்குது. அந்த 1000 crore கான்செப்ட் அது அடுத்து. பட் எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் குழந்தைகளை கூட்டு போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேட்டர் விட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக வெளியே வருவீங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FDFS with மோகி.